இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாசு மறுவற்ற செம்மறியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம் ஒவ்வொருவருக்காகவும் பல்வேறு துன்பங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அனுபவித்ததையும், நீதிமானாகிய ஆண்டவர் அநீதியாளர்களாகிய நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி மலையிலே தம்முடைய 2 கரங்களையும் விரித்தவராக தம்முடைய உயிரை கையளித்ததையும் இந்த புனித வெள்ளிக்கிழமையாகிய இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே துக்கத்தோடும் பாரத்தோடும் சோகத்தோடும் இன்றைய வழிபாட்டிலே பங்கெடுக்கின்றோம். உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க தேவாலயங்கள் அனைத்துமே இன்று துக்க வீடுகளாக, சோகத்தின் வீடுகளாக காட்சியளிக்கின்றன. நம்முடைய தேவாலயங்களிலே வெறுமையான பீடம், ஏற்றப்படாத மெழுகுதிரிகள், ஆடம்பரமில்லாத வழிபாடு, குருக்களின் பவனி, பீடத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்கின்ற குருக்கள் என்று நம்முடைய தேவாலயங்கள் அனைத்துமே துக்க வீடுகளாக இன்று காட்சி அளிக்கின்றன. காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய உயிரை கையளித்திருக்கின்றார். எனவே நாம் அனைவருமே விரக்தியின் பிடியிலே இருக்கின்றோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து கிறிஸ்தவர்களுமே இன்று விரக்தியோடு காட்சி அளிக்கின்றார்கள். இந்த விரக்தி நிறைந்த புனித வெள்ளிக்கிழமையான இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே பல விரக்தியை அனுபவித்தார் என்பதை குறித்து தியானிக்கவும் சிந்திக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பணி செய்தார். அந்த 3 ஆண்டுகளும் பல்வேறு இடங்களுக்கு சென்றார், பல்வேறு மக்களை சந்தித்தார், நோயாளிகளை குணப்படுத்தினார், பாவிகளை மன்னித்தார், பல்வேறு புதுமைகள் வழியாக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். ஆனால் அவருடைய இறுதி காலகட்டத்திலே பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே பார்க்கின்றோம், அவர் பல்வேறு விரக்திகளை சந்தித்திருக்கின்றார். நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 6 விதமான விரக்தியை அனுபவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார், கைவிடப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார், மறுதலிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். ஆக இப்படியாக 6 விரக்திகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கின்றார். முதலாக யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கின்றோம். அங்கு நற்செய்தியாளர் யோவான் அழகாக சுட்டி காட்டுகின்றார். அவரோ தமக்குரியவர்களிடம் வந்தார், ஆனால் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்கு உரிய மக்களிடத்திலே அன்போடு அவர்களை தேடி வந்தார். ஆனால் அவருக்குரிய மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். கடவுளுடைய அன்பு எங்களுக்கு தேவையில்லை, கடவுளுடைய இரக்கம் எங்களுக்கு தேவையில்லை, வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் இயேசுவை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள், வேண்டாம் என ஒதுக்கினார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக அனுபவித்த விரக்தியாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த விரக்தி கைவிடப்படுதல். கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறை கொண்டாடிய வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள்ளாக நுழைந்த பொழுது மக்கள் எல்லாரும் அவரை எப்படி வரவேற்றார்கள், அவருடைய வருகையை எப்படி ஆர்ப்பரித்து கொண்டாடினார்கள் என்று நாம் சிந்தித்தோம், நற்செய்தியிலே வாசித்தோம். எருசலேம் நகரத்திற்குள்ளாக ஆண்டவர் நுழைந்த பொழுது எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, தாவீதின் குமாரனே, உன்னதங்களில் இருந்து வருபவரே, உமக்கு ஓசானா என்று பாடி அவரை வாழ்த்தினார்கள், வரவேற்றார்கள், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தார்கள். அதே மக்கள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒழிக ஒழிக, இவன் எங்களுக்கு வேண்டாம், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று கொக்கரிப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்ற மக்கள் இன்று ஆண்டவர் இயேசுவை வேண்டாம் என்று கைவிடப்படுகிறார்கள்.
ஆக இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைவிடப்படுதல் என்ற விரக்தியை அனுபவித்திருக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு தூதர்களை பார்த்து, நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கின்றேன், நான் உங்களுக்கு தலைவர் அல்ல, நான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கின்றேன், எனவே நான் உங்களை ஊழியர்கள் என்று அழைக்க மாட்டேன், பணியாளர்கள் என்று அழைக்க மாட்டேன், மாறாக உங்களை நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று சொல்லி எல்லா திரு தூதர்களையும் தம்முடைய நண்பர்களாக பாவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நண்பர்களில் ஒருவன் காட்டி கொடுக்கின்றான். அதுவும் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கின்றான். விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்றோம், முத்தம் என்பது அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. அந்த அன்பையும் அந்த முத்தத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பன் என்று அழைத்த ஒரு திருத்தூதர் அவரை காட்டி கொடுக்கின்றார். இந்த விரக்தியையும் ஆண்டவர் அனுபவித்தார். நான்காவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த விரக்தி மறுதலிக்கப்படுதல். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அங்கு திருத்தூதர் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, போதகரே, நான் உம்மோடு இணைந்து சிறையில் அடைக்கப்படவும் ஏன் உம்மோடு சேர்ந்து சாகவும் தயார் என்று சொன்ன பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கின்றார். 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவருடைய புதுமையை கண்டவர், நீர்தான் இறைமகன் மெசியா என்று அறிக்கையிட்டவர். 3 முறை ஆண்டவர் இயேசுவை, இவரை எனக்கு தெரியவே தெரியாது, இவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று அவர் மறுதலிக்கின்றார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றொரு நண்பனால் மறுதலிக்கப்படுதல் என்ற விரக்தியை அனுபவித்திருக்கின்றார். ஐந்தாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த விரக்தி அவமானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நன்மை செய்தார். சென்ற இடமெல்லாம் இறைவனுடைய அன்பை போதித்தார், அன்பை அறிக்கையிட்டார். ஆனால் அவருடைய இறுதி காலகட்டத்திலே பார்க்கின்றோம், அவரை கைது செய்து அநியாய கூண்டிலே, அவமானத்தின் கூண்டிலே யூதர்கள் நிறுத்துகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு குற்றவாளி என்ற அவமானத்தை சந்திப்பதை பார்க்கின்றோம். அதிலும் ஆண்டவர் இயேசு செய்யாத 3 குற்ற பழியானது ஆண்டவர் இயேசுவின் மீது சுமத்தப்படுகின்றது. இதோ இவன் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தினான், சீசருக்கு வரி கட்ட வேண்டாம் என்று சொன்னான், தன்னையே அரசனாக்கி கொண்டான், தான் ஒரு அரசன் என்று இவனை அழைத்து கொண்டான் என்ற 3 வீண் பழிகளை ஆண்டவர் மீது சுமத்தி ஆண்டவர் இயேசுவை அவமானப்படுத்துகின்றார்கள். இழி பேச்சுக்களால் அவரை அசிங்கப்படுத்துகின்றார்கள், அவருடைய ஆடைகளை களைகின்றார்கள். இதோ இவன் இறைமகன் என்றான், இவனையே காப்பாற்றி கொள்ளட்டும், இவனை அரசன் என்று அழைத்து கொண்டான், இவனுடைய படை வீரர்கள் இவனை காப்பாற்றி கொள்ளட்டும் என்று இழிவாக பேசி ஆண்டவரை அவமானப்படுத்தினார்கள். ஆக ஐந்தாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவமானம் என்ற விரக்தியை அடைந்தார். இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய உயிரை கையளிக்கின்ற ஒரு விரக்தியை அனுபவிப்பதை நாம் பார்க்கின்றோம். நம் அனைவருக்குமே தெரியும், சிலுவை மரணம் என்பது கொலையாளிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அவமான தண்டனையின் அடையாளம். அந்த சிலுவையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு, முள்முடியை தலையிலே தாங்கிக் கொண்டு, உடல் முழுவதுமாக சாட்டைகளால் அடித்து கிழிக்கப்பட்டு கல்வாரி மலையை அடைந்து அங்கு 3 ஆணிகளால் குத்தி கிழிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கையளிக்கின்ற ஒரு மாபெரும் வலி மிகுந்த விரக்தியை அனுபவிப்பதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவை மரணம் என்பது அவமானத்தின் மரணம், கேவலத்தின் மரணம். அந்த மரணத்தை ஆண்டவர் அனுபவிக்கின்றார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கழுகுகளும் மற்ற பறவைகளும் வந்து அந்த உடலை கொத்தி தின்னும். அந்த கொடிய வேதனையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தவராக சிலுவையிலே நமக்காக தம்முடைய உயிரை கையளிக்கின்றார். இப்படியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நிராகரிக்கப்படுதல், கைவிடப்படுதல், மறுதலிக்கப்படுதல், காட்டி கொடுக்கப்படுதல், அவமானப்படுதல், சிலுவையிலே அறையப்படுதல் என்ற 6 விதமான விரக்திகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் அவர் அனுபவித்திருக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து அந்த விரக்தியின் வழியாக நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் இந்த புனித வெள்ளிக்கிழமையிலே நாம் நினைவு கூறுகின்றோம், சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். நமக்காக இவ்வளவு விரக்திகளையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு பாடுகளையும் வலிகளையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ள மக்களாக, அவருடைய வார்த்தையின்படி வாழுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதையும் இன்றைய வழிபாடானது நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்காக இவ்வளவு விரக்திகளையும் துன்பங்களையும் அனுபவித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த ஆசைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்திற்கு முன்பாக கடைசி ஆசையாக பல ஆசைகளை கொண்டிருந்தார். ஒவ்வொரு குற்றவாளியையும் மரண தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக, மரண தண்டனை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு குற்றவாளியையும் கொலை செய்வதற்கு முன்பாக, அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அந்த குற்றவாளியை பார்த்து உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்பார்கள். அந்த ஆசையை அந்த குற்றவாளி சொல்லுகின்ற பட்சத்திலே அதை நிறைவேற்றிய பின்புதான் அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனையை கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிலாத்து தீர்ப்பிடுகின்ற பொழுது, கொலை தண்டனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கவில்லை. அதே நேரத்தில் கல்வாரியிலே ஆண்டவரை சிலுவையில் அறைகின்ற பொழுது அந்த படை வீரர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் உம்முடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திரு தூதர்களுக்காக, தம் மீது நம்பிக்கை கொள்பவர்களுக்காக, தம்மை பின்பற்றுபவர்களுக்காக 2 கடைசி ஆசைகளை கொண்டிருந்தார் என்று நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இறப்பிற்கு முன்பாக, தம்முடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக 2 கடைசி ஆசைகளை அவர் கொண்டிருந்தார். அவர் வெளிப்படையாக இதுதான் என்னுடைய ஆசை என்று பிலாத்திடமோ படை வீரர்களிடமோ அல்லது மற்றவர்களிடமோ சொல்லவில்லை என்றாலும் அவருடைய கடைசி ஆசை நற்செய்தியிலே வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாக ஆண்டவர் இயேசுவுடைய கடைசி ஆசை கெத்சமனி தோட்டத்திலே வெளிப்படுவதை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி நாம் வாசிக்கின்றோம். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே கண்ணீர் சிந்தி இரத்த வியர்வை கொட்டி ஜெபிக்கின்ற பொழுது தன்னுடைய தந்தையாகிய இறைவனிடத்திலே தம்முடைய சீடர்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றார். தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் என்னை பின்பற்றுபவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று தம்முடைய திரு தூதர்களுடைய ஒற்றுமைக்காக ஆண்டவர் இயேசு ஜெபிக்கின்றார். தந்தையே, நான் உம்முள் இருந்து உம்மை மாட்சிமைப்படுத்துவது போல, நீர் என்னுள் இருந்து என்னை மாட்சிமைப்படுத்துவது போல இவர்களும் ஒற்றுமையாக இருந்து நம்மை மாட்சிமைப்படுத்துவார்களாக என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய தந்தையாகிய இறைவனிடத்திலே ஜெபிப்பதன் வழியாக தம்முடைய கடைசி ஆசையை வெளிப்படுத்துகின்றார். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் கடைசி ஆசை கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை, நம்பிக்கையாளர்களுடைய ஒற்றுமை, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுடைய ஒற்றுமை. ஆக கிறிஸ்தவர்கள் அனைவருமே ஒற்றுமையோடு வாழ வேண்டும். நம் மத்தியிலே எதன் அடிப்படையிலும் எந்த பிளவுகளும் இருக்கக்கூடாது. ஜாதியின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தின் அடிப்படையிலே பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகா பரிசுத்த இரத்தத்தினால்
கழுவி மீட்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் கடைசி ஆசை. ஆண்டவர் இயேசுவுடைய இரண்டாவது கடைசி ஆசையானது கல்வாரி மலையிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபிக்கின்றார். அந்த ஜெபத்திலே ஆண்டவர் இயேசுவுடைய இரண்டாவது கடைசி ஆசையானது வெளிப்படுகின்றது. அங்கு ஆண்டவர் ஜெபிக்கின்ற பொழுது தந்தையிடத்திலே சொல்லுகின்றார், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று ஜெபிப்பதன் வழியாக கிறிஸ்தவர்கள் அனைவருமே ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்ற தம்முடைய இரண்டாவது கடைசி ஆசையை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆமன் பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஒருவர் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். யாராவது நமக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்திருந்தால், தீமை செய்திருந்தால், துரோகம் செய்திருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை யாராவது காட்டி கொடுத்திருந்தால், மறுதலித்திருந்தால், நம்மை புறக்கணித்திருந்தால், நம்மை அவமானப்படுத்தி இருந்தால், நம்மை சிலுவை போன்ற துன்பத்தை நமக்கு கொடுத்திருந்தால் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது கடைசி ஆசையாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி மன்னிப்பு பெறுபவர்களாகவும் மன்னிப்பு கொடுப்பவர்களாகவும் வாழ வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிப்பது போல நாமும் தவறு செய்கின்ற பொழுது மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்களாகவும் வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி ஆசை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்காக பாரமான சிலுவையை சுமந்து தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டு உடல் முழுவதுமாக கசையால் அடித்து சதைகள் கிழிக்கப்பட்டு கல்வாரி நோக்கி தள்ளாடி தடுமாறி நடந்து சென்று 3 ஆணிகளால் குத்தி கிழிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கவிடப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்த அந்த 2 கடைசி ஆசைகளை நாம் அனைவருமே நிறைவேற்ற வேண்டும். ஒற்றுமையோடு வாழ்வதன் வழியாகவும் ஒருவர் மற்றவரை மன்னிப்பதன் வழியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி ஆசையை நாம் நிறைவேற்றினோம் என்றால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பினால் நம் அனைவருக்குமே பயனுண்டு, பலனுண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இல்லை என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பின் வழியாக நமக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்காக பல்வேறு விரக்திகளை அனுபவித்து நமக்காக தம்முடைய உயிரையே கையளித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக தம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்த அவருடைய 2 கடைசி ஆசைகளையும் நாம் அனைவருமே நிறைவேற்றி நல்ல கிறிஸ்தவர்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு சீடர்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரத்தை வேண்டி இந்த புனித வெள்ளிக்கிழமையன்று சிறப்பாக ஜெபிப்போம். நமக்காக பல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்து தம்முடைய இரத்தத்தை சிந்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகா பரிசுத்த இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் கழுவி மீட்டு அவருடைய ஆசையின்படி வாழுகின்ற மக்களாக நம்மை வாழச் செய்வாராக. ஆமென்.